பிரைஸ் லார்ட். கர்த்தர் இந்த மாலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வியாழக்கிழமை சமயத்தில் ஹவுஸ் பிரேயர் நடக்கும். கூடுதலாக நம்ம எல்லாம் ஜெபத்தில் தரித்திருப்போம். அன்பே ஆண்டவரே, இந்த வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரப்பா, உம்மை ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரப்பா, உம்மை ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரப்பா. அப்பா பிதாக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரப்பா, உம்மை ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரப்பா, உம்மை ஸ்தோத்திரப்பா, உம்மை ஸ்தோத்திரப்பா. இயேசு கிறிஸ்துக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரப்பா, உம்மை ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரப்பா, உம்மை ஸ்தோத்திரப்பா, உம்மை ஸ்தோத்திரப்பா. பரிசுத்தாய் ஜனனுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரப்பா, உம்மை ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரப்பா, உம்மை ஸ்தோத்திரப்பா. நல்லவருக்காக ஸ்தோத்திரப்பா, வல்லவருக்காக ஸ்தோத்திரப்பா, பெரியவருக்காக ஸ்தோத்திரப்பா, கிருபையின் தேவனுக்காக ஸ்தோத்திரப்பா, அன்பின் தேவனுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இரக்கமுள்ளவருக்காக ஸ்தோத்திரப்பா, மனதுருக்கத்தின் தேவனுக்காக ஸ்தோத்திரப்பா, அப்பா நீடி சாந்தமுள்ளவருக்காக ஸ்தோத்திரப்பா, மிகுந்த கிருபையுள்ளவருக்காக ஸ்தோத்திரப்பா. இங்கே நாமத்தில் 2-3 பேர் கூடியிருக்காளோ அவன் நடுவில் இருக்கேன்னு சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூடியிருக்கிறப்பா. எங்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவாதி ஜனனுக்காக ஸ்தோத்திரப்பா, ராஜாதி ராஜாவுக்காக ஸ்தோத்திரப்பா, கர்த்தாதி கர்த்தருக்காக ஸ்தோத்திரப்பா. ஒருவராய் அதிசயங்கள் செய்கிறவரை துதிங்கள் சொன்னப்பா, அவனோட கிருபை என்றும் உள்ளதப்பா. அதிசயங்கள் செய்கிறவரே சோத்திரப்பா, அற்புதங்கள் செய்கிறவரே சோத்திரப்பா, மகிமையான காரியத்தை செய்கிறக்கா சோத்திரப்பா. அடரே பெரிய ரட்சிப்பினால் ரட்சிக்கிறவரே சோத்திரப்பா, சோத்திரப்பா, சோத்திரப்பா. இஸ்ரவேல் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதில்லை என்று தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுவதுமில்லை. அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரோ சொன்னப்பா. சோத்திரப்பா, உண்மை அறிந்துக்கிறோம்ப்பா. அப்பா உண்மை அறிந்திருக்குள்ளே நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக ஒப்புக்கொடுறோம் கர்த்தாவே. இந்த நல்ல கர்த்தாவே மாலை வேலைக்காக சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரப்பா, சோத்திரப்பா. துதி செய்வது செம்மையானவருக்கு தகுமப்பா. அதுவே நாங்கள் துதிப்பது கர்த்தாவே எங்களை செம்மையானவர்களாக இருந்து உங்கள் சமூகத்தில் வாசம் பண்ணி உண்மை துதிக்க எங்களை ஏற்படுத்தியிருந்தக்கா சோத்திரப்பா. அதுவே இந்த மாலை வேலையிலப்பா தெய்வ பயத்தோட தேவ சமூகத்தில் காத்திருந்துக்கிற தேவனுடைய பிள்ளைகளை அறிவிறப்பா சோத்திரப்பா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மீதும் உங்களோட கரம் இருக்கட்டப்பா, உங்களோட அபிஷேகம் இருக்கட்டப்பா, உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டப்பா. அன்றுவே நன்மை இருக்கட்டங்க தேவை, ஆசீர்வாதங்கள் காணப்பட்டுட்டாங்க தேவை சோத்திரப்பா, கிருபை இருக்கட்டங்க தேவை சோத்திரப்பா. பெரிய ரட்சிப்பினால் ரட்சிக்கிறதுக்காக நன்றி துதிக்கிறங்க தேவை சோத்திரப்பா, சோத்திரப்பா, சோத்திரப்பா. அன்றுவரே இயேசுப்பா நாமத்தை மகிமைப்படுத்த போறதுக்காக சோத்திரப்பா. இந்த நாளிலே உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக சோத்திரப்பா. அன்றுவரே நேற்று அப்பா காலையும் மாலையும் அப்பா கலிகூற பண்ண ஆண்டப்பா, இந்த மாலை வேளையில அப்பா சத்தியத்தை அறிவிப்பது நலமாக இருக்கப்பா. இந்த சத்தியத்தை அறிவிக்கிற நல்ல நேரத்துக்காக நன்றிமை துதிக்கிறங்க தேவை. ஒவ்வொரு வீடுகளிலும் அப்பா அன்றைய எல்லா வீடுகளும் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வீடுகளிலும் அப்பா சோத்திரப்பா ஹவுஸ் பிரே நடந்துக்க இந்த நாட்கள்லப்பா இசப்பா நாட்கள் அப்பா ஒவ்வொருவரும் அப்பா யாரெல்லாம் அப்பா அவங்க வீடாக நினைத்து கொண்டு அன்றைய அந்த வீட்டிலேருந்து துதிக்கிறாலோ மகிமைப்படுத்துறாலோ அந்த வீட்டிலே இப்படி ஆசீர்வாதம் கடந்து போகட்டாப்பா. மகிமை அங்கே கடந்து போகட்டாங்க தேவை. உங்களோட கிருபை அங்கே இருக்கட்டப்பா, உங்களோட நன்மை அங்கே இருக்கட்டப்பா. நீ பெரிய காரணம் எப்படி காட்சி வருப்பா சோத்திரப்பா. இசப்பா சோத்திரம் 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 சோத்திரம். எங்கள் தேவனாக கர்த்தர் அன்றைய எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார்ப்பா. எங்கள் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படி காட்சி வருப்பா. அன்றைய அப்பா நீ விடுதலை செய்யறதுக்காக சோத்திரப்பா, எல்லா சிறையிருப்பை மாற்றி அமைக்கிறதுக்காக நன்றிமை துதிரங்கத்தாவே சோத்திரப்பா, சோத்திரப்பா. யார் எந்த நிலையில எந்த சூழ்நிலையில காணப்பட்டாலும் தகப்பனே அவங்களோடு கூட பேசுங்கப்பா, அவங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா, வெளிப்படுத்தப்பா, அறிகிற அறிவியல் நிரப்புங்கப்பா, அவங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா, கிரியை செய்யப்பா, நீ பெரிய காரணம் செய்யப்பா, திடப்படுத்துங்கப்பா. பயந்து இருக்கிறவர்களுக்கு இயேசுப்பா நாமத்தில் பயப்படாத சொல்றதுக்காக சோத்திரப்பா. கலங்கி போனவர்களுக்கு பார்க்க கலங்காதேன்னு சொல்றதுக்காக சோத்திரப்பா. திகைத்து போனவர்களை திகையாதேன்னு சொல்றதுக்காக சோத்திரப்பா. அடையங்கள் யாரும் இல்லைன்னு சொல்லும்போது நான் உன் தேவன் சொன்னதுக்காக சோத்திரப்பா. பலப்படுத்துவதற்காக சோத்திரப்பா. சகாயம் பண்ணி நீதியின் வலது கட்டணம் தாங்குற தேவனுக்காக சோத்திரப்பா, சோத்திரங்கட்டாவே சோத்திரப்பா. இந்த மாலை வேளையிலே பாடப்படுற பாடலில் மகிமைப்பட்டு கட்சிபுரங்கட்டாவே சோத்திரப்பா, சோத்திரங்கட்டாவே 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 சோத்திரப்பா, சோத்திரப்பா. ஜெபத்தை கேட்கறதுக்காக சோத்திரங்கட்டாவே, பாடலில் மகிமைப்படுறதுக்காக சோத்திரங்கட்டாவே, இந்த வார்த்தைக்காக சோத்திரம், வார்த்தையை மகிமைப்படுத்துவதற்காக சோத்திரப்பா. அன்றைய வார்த்தையை ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைவேற்றப்படுறதுக்காக சிவப்பா நீரே பொறுப்படுத்தும். எல்லா துதி கனம் மகிமை முக சித்திரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். உட்காரும். Praise God. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தர் மேல் நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன்,
ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். உஷ்ணம் வருவதை பாராமல் என் நிலைகள் பச்சையாயிருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். மரம் உஷ்ணம் வருவதை பாராமல் என் நிலைகள் பச்சையாயிருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையுதிரா மரம் போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வீர். நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். நான் இலையுதிரா மரம் போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வீர். வேதத்தில் பிரியம் கொண்டு அதை யாப்பகல் தியானிப்பதா. வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் என்னை ஒருவனும் எதிர்ப்பதில்லை. என் வழியை வாய்க்க செய்திடுவேன், புத்திமானாய் நடந்து கொள்வேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் என்னை ஒருவனும் எதிர்ப்பதில்லை. என் வழியை வாய்க்க செய்திடுவேன், புத்திமானாய் நடந்து கொள்வேன். வாய் விட்டு பிரிவதில்லை, அதை தியானிக்க மறப்பதில்லை. வார்த்தையை வாய் விட்டு பிரிவதில்லை, அதை தியானிக்க மறப்பதில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன்,
ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நல்ல மாலை வேளையிலே நாம் தேவன் வார்த்தைக்கு கடந்து போவோமாக. கர்த்தர் நம்ம ஆயத்தப்படுத்துவாராக. துதிக்கிற மகிமை அவருக்கு உண்டாதாக. நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். The book of Proverbs chapter 23 verse 17 and 18. The book of Proverbs chapter 23 verse 17 and 18. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும் 18ஆவது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். வாசிப்போம். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். ஜெபம் பண்ணலாம். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் இந்த வேளையிலே எங்களை தாழ்த்தி தரப்பா. அப்பா, பிதாவுக்காக சோத்திரப்பா, இயேசு கிறிஸ்துக்காக சோத்திரப்பா, பரிசுத்த இதற்காக சோத்திரப்பா. இந்த நல்ல கர்த்தாவே மாலை வேளைக்காக நன்றியுடைமை துதிக்கிற கர்த்தாவே, இந்த வார்த்தை ஒவ்வொரு வீட்டிலும் சென்று ஒவ்வொரு பலப்படுத்துங்கப்பா, ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா. வீட்டிலே காணப்பட ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் மேலும் ஆசீர்வாதம் காணப்படும். பெரிய காரணப்பா, பெரிய ரட்சிப்பு செய்யுங்கப்பா. எல்லா துதி கனம் மகிமைக்கு சுத்திரம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஒரு பகுதி தான் நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த பகுதி ஆனால் வெறும் அநேக சமயத்திலே அநேகர் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கும்போது இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் பிடித்து கொண்டோம். ஆனால் இது முக்கியமாக 17ஆவது வசனத்தையும் நாம் வாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. 17ஆவது வசனத்திலே வாசிக்கும் போது 17ஆவது வசனம் வாசிங்களே. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நம்ம இந்த உலகத்தில் காணப்படுகிறோம். உலகத்தில் பலவிதமான மக்கள் நம்மை சந்தித்து கொடுக்கிறோம். பலவிதமான மக்களை நாம் சந்தித்து கொடுக்கிறோம். பலவிதமான மக்களோடு நாம் பழகி கொண்டுகிறோம். பலவிதமான மக்களோடு வாழ்ந்து கொண்டுகிறோம். ஆனாலும் இதில் யார் எப்படி எந்த நிலையில் இருப்பாங்க யாருக்கு தெரியாது. ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, ஒரு ஆலோசனை பார்க்கும்போது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. இந்த பாவி இருக்கிறானே, அவன் எவ்வளோ பாவம் செய்கிறானே, இப்படிலாம் நடத்துகிறானே, இப்படிலாம் இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுகிறாங்களே. ஆனாலும் பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையிலே அவங்க இத்தனை பாவம் செய்வது எப்படி என்று யோசிக்கும் போது கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான மனிதர்களை, பலவிதமான நபர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் பார்த்தா, அவங்க மேலே அவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க, அவங்க இப்படி ஜெபம் பண்ணுறாங்களா, அவங்க இப்படி ஆண்டுக்கு பிரியமாக இருக்கிறாங்களா, அவங்க இந்த மாதிரி காரியங்களை அவங்க செய்கிறார்களா என்று சொல்லி நிறைய விஷயங்கள்ல நம்ம மற்ற மேலே பொறாமை என்று பார்க்கும்போது, அவங்க பாருங்க, அவங்க ஜெபம் பண்ணுறதில்ல, அவங்க வேதத்தை வாசிக்கிறதில்ல, அவங்க கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதில்ல, ஆனால் அவங்க வாழ்க்கையில் நல்லா தான் இருக்குது யோசிக்கிறோம். இல்லவே இல்லை. ஒருவேளை உலக பிரகாரமாக உங்கள் கண்களுக்கு அப்படி இருக்கலாம். தேவனுடைய பார்வை அப்படி இல்லை. எப்படியா இருக்கிறது? நம்ம உலகத்தில் வாழும்போது தேவனுடைய பார்வை எப்படி வாழ்கிறோம் என்றுதான் மிக முக்கியம். மனுஷனுடைய பார்வையிலையோ அல்லது நம்முடைய பார்வையிலோ நம்ம எப்படி இருக்கிறோம் என்று யோசிப்பதை பார்க்கலாம். தேவன் நம்மை எப்படியாக பார்க்கிறார், தேவன் நம்ம எப்படி அறிந்துக்கிறார் என்பதை குறித்து மிகவும் அது அறிந்து கொள்வது மிகவும் நலமாக இருக்கிறது. சரி, அப்படியானால் பார்க்கும்போது பாவிகள் மேல் பொறாமை கொள்ள, அதாவது சின்னஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, பாவம் செய்யறவங்க உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக வாழ்ந்து கொடுக்குறாங்க. ஆனால் அவர்களை பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கை எப்படியாக காணப்பட வேண்டும் பார்க்கும்போது பொறாமை கொள்ள வேண்டாம். அவங்க எப்படினா இருந்துட்டு போட்டோம், அவங்க கர்த்தர் கணக்கு ஒப்பிப்பாங்க. கர்த்தர் அவங்கள பற்றி உங்கள்கிட்ட கணக்கு கேட்க மாட்டாரு. நம்ம சுவிசேஷம் சொல்லாவிட்டால் தான், நற்செய்தியை சொல்லாவிட்டால் தான், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லாவிட்டால் தான் நம்மை குறித்து அவங்கள்ட்ட கணக்கு கேட்பாரு. ஆமாம், அதே சமயத்தில் நம் கர்த்தருடைய வார்த்தையை அவங்களுக்கு சொல்லியும் கர்த்தருடைய வார்த்தையை அவங்க கேளாவிட்டால் கர்த்தர் அவங்கள கணக்கு கேட்பாரு. ஆகவே நம்முடைய கடமையிலே நாம் அது சரியாக இருப்பது மிகவும் நலமாக இருக்கும். இன்னொரு விதத்திலே பார்க்கும்போது நீ சொல்றாரு, நீ பவுல் சொல்லும் போது சொல்றாரு, பவுல் இப்படி தான் சொல்றாரு, நீயோ தேவனுடைய மனுஷனே, எல்லாரும் எப்படியா இருக்கிறாங்க,
நீ அப்படி இருக்க வேண்டாம், நீ தனியா இருந்து கொள்ளு. அதே மாதிரி நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு நீ வித்தியாசமா இருக்க வேண்டும். பிரியமானே, அந்த பிள்ளைங்க அப்படி பண்றாங்க, இந்த பிள்ளைங்க அப்படி பண்றாங்க, அவங்க அப்படி பண்றாங்க, அந்த பிரதர் அப்படி பண்றாங்க, இந்த சிஸ்டர் அப்படி பண்றாங்க, அந்த ஊழியக்காரர் அப்படி பண்றாங்க அப்படின்னா நமக்கு தேவையில்லை. நம்ம எப்படி இருக்கிறோம்? நான் எப்படி இருக்கிறேன்? நிற்கிறவன் என்று கடவன் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையா இருக்க கடவன். ஒருவேளை நம்ம நிற்கலாம்னு சொல்லி யோசிச்சு கொடுக்கலாம், ஆனால் விழாதிருக்கும்படி நம்ம எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நலமாக இருக்கும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் நின்று கொண்டிருக்கிறேன், மேன்மை எனக்கு இல்லை, ஆனால் இருக்கிறதுக்கு உண்டான மேன்மையும் கிருபையும் வல்லமையும் பலனையும் கர்த்தர் தருகிறார். கர்த்தரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படி என்ன சொல்ற பார்க்கும்போது, ஆகவேதான் நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்கிற உங்க வாழ்க்கையில தான் நிச்சயமாக முடிவுண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது, நம்பிக்கை வீண் போகாது. உங்க நம்பிக்கை வந்து கர்த்தர் மேல வைக்க வேண்டும். இப்படி பார்க்கும்போது, for without doubt there is a future. For without doubt there is a future. உங்க வாழ்க்கையை குறித்து சந்தேகங்கள் எழுப்ப வேண்டாம். நடைமுறை வாழ்க்கையை குறித்து, அது கர்த்தருடைய வார்த்தை குறித்து, கர்த்தரை குறித்து, அல்லது நம்முடைய வாழ்க்கையை குறித்து நமக்குள்ள சந்தேகம் இருக்க வேண்டாம். சந்தேகம் வாழ்க்கையில காணப்படக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சந்தேகம் வந்து நல்லதல்ல. பிரியமானே, அப்படினால் இப்படி நான் நம்பிக்கை நமக்குள்ள காணப்பட வேண்டும். எப்படி காணப்பட வேண்டும் சொல்றேன். ஒன்று, முதலாவதாக சொல்றேன், வித்தவுட் டவுட், நமக்குள்ள டவுட் இருக்கக்கூடாது, சந்தேகம் இருக்கக்கூடாது. அது மாத்திரமில்லை பிற்பாடு பார்க்கும்போது, there is another life and the expectation of the enjoyment of a blessed immortality shall not be cut off. மீண்டுமாக வாசிக்கிறேன். For without doubt there is a future. There is another life and the expectation of the enjoyment of a blessed immortality shall not be cut off. உங்க வாழ்க்கையிலே இன்னொரு வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் வைத்துக்கிறார், ஒரு நல்ல வாழ்க்கை வைத்துக்கிறார். அந்த நல்ல வாழ்க்கையை நல்ல ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அந்த எதிர்பார்ப்பை நம்ம எப்படி சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டும். அது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, அது ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அது அழியாது என்று நிலைத்திருக்கக்கூடியது. அது அழியவே அழியாது. ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு வாழ்க்கை, only one life, it will be soon fast. ஒரே ஒரு வாழ்க்கை, அது வேகமாக கடந்து போகிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை ஆண்டு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நித்தியமாக வாழும்படிக்காக, என்றென்றைக்கும் வாழும்படிக்காக, அழியாமல் இருக்கும்படிக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அதுதான் நித்திய ஜீவன் சொல்லப்படுகிறது. அவர் நம்பும் போது நம்ம வாழ்க்கையில மெய்யாகவே நமக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுப்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒன்று. இரண்டாவதாக, அடுத்ததாக பார்க்கும்போது, டெலிவரன்ஸ் ஃப்ரம் டேஞ்சரஸ். அநேக ஆபத்திலிருந்து நம்ம விடுவிப்பதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அநேக ஆபத்துகள் உலகத்தில் நடந்து போனாலும் ஆபத்து, சைக்கிளில் போனாலும் ஆபத்து, 2 வீலரில் போனாலும் ஆபத்து, 4 வீலரில் போனாலும் ஆபத்து, 6 வீலர் எத்தனை வீலரில் நம்ம போனாலும் ஆபத்து, வீலே இல்லாமல் ஃப்ளைட்டில் பறந்து போனாலும் ஆபத்து, அல்லது ஷிப்பில் போனாலும் ஆபத்து, போட்டில் போனாலும் ஆபத்து. உலகத்தில் எந்த நிலைமையிலும் எப்படி வேணாலும் ஆபத்து வரலாம். ஆனால் எல்லா ஆபத்துக்கும் ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் சொல்றார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆண்டவர் ஆபத்து காலத்திலே உதவி செய்கிறவராக இருக்கிறார். நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை நான் உன்னை விடுவிப்பேன். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, ஆண்டவர் நாம் மகிமைக்காக தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக. மூன்றாவதாக, ஹெல்ப் இன் ட்ரபிள். ஆண்டவர் உங்க பிரச்சனையின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு உதவி செய்வதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆகார் பார்க்கும்போது, பிள்ளை சாகிறதை காண மாட்டேன், தண்ணி இல்லை, ஆபிரகாம் கொடுத்த துருத்தில் உள்ள தண்ணீர் செலவழிந்து போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனாலும் மனவேதனை ஆயிடுச்சு. அந்த இடத்துல யாரும் உதவி செய்ய முடியாது. அந்த இடத்துல கர்த்தர் கண்ணை திறந்தார், ஒரு ஊற்றை திறந்தார். பக்கத்தில் அருகிலே அவங்க ஒரு ஊற்றை தண்ணீரை கிடைக்கும்படிக்கு கர்த்தருடைய ஜீவனை கொடுக்கத்தக்கதாலே கர்த்தருடைய பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நாமத்தை மகிமையாக. பிற்பாடு பார்க்கும்போது சிம்சோனை குறித்து பார்க்கும்போது என்ன செய்றாருனாக்கா, ஒரு கழுதை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொண்டு போட்டார். பிற்பாடு
தண்ணி தாகம், பயங்கரமான தாகம், தாங்க முடியாத ஒரு தாகம். அந்த நேரத்தில் அன்றே நான் பெருசு கையில் மடிய முடியுமா அப்படி கேட்கும்போது பக்கத்தில் இருக்கிற கர்த்தர் ஊற்றை திறந்து கொடுத்தார். உங்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறவராகிறார், உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறவராகிறார், உங்கள் அங்கலாய்ப்பை தேவன் அறிகிறவராக இருக்கிறார். அதனால தான் ஆகார் சொன்னாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் காண்கிற தேவன். பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்பட்ட யாவரையும் ஆண்டவர் காண்கிற தேவனாக இருக்கிறார், நம்ம அறிகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவருக்கு உதவி செய்வார். இக்கட்டில் உதவி செய்யும் மனுஷன் உதவி விருதா என்று சொன்ன போல தேவனால பராக்கிரமம் செய்யும்படியாக இக்கட்டான சூழ்நிலையிலே தேவன் நமக்கு உதவி செய்வதற்கு வல்லவராக. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ fear not, I will help you. நான் உதவி செய்கிறேன்னு சொன்னாரு. நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. பலம் உள்ளவனுக்காலும் பலம் அற்றவனுக்காலும் உதவி செய்கிறது ஆண்டவருக்கு லேசான காரியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. நான்காவதாக என்ன சொல்றாரு என்ன காரியம் பார்க்கும்போது, sanctifying their souls, நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தமாக்குறார். அது மாத்திர and prepare them for heaven. இதற்காக பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யத்தில் சேரும்படிக்காக. these expectations shall not be cut off. இந்த எதிர்பார்ப்பு வாழ்க்கையிலே வீணாய் போவதில்லை. நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தமாக்குறார். அது மாத்திரம் இல்லை, பிற்பாடு பார்க்கும்போது நம்மை பரலோக ராஜ்யத்துக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த நம்பிக்கையில வீணாக போகாது. அது மாத்திரமல்ல, வேற என்ன பார்க்கும்போது நம்முடைய எதிர்பார்ப்பு ஒரு காலம் அது விடுபட்டு போவதில்லை, கட் ஆஃப் ஆகிறது கிடையாது, அது முடிவு கிடையாது. பிரியமானே, நமக்கு நல்ல முடிவை கர்த்தர் வைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை துதிக்கிற மகிமை அவருக்கு உண்டாவதாக. சில ப்ளஸ் பாயிண்ட், சில மைனஸ் பாயிண்ட்டை பார்ப்பது நலமாக இருக்கும். துவக்கத்தில் மைனஸ் பாயிண்ட்டை எடுப்பது எனக்கு சரியில்லை. ஆனால் முதலாவது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை எடுத்துக்கிறேன். ஏனென்று பார்க்கும்போது 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2 Kings chapter 7 verse 1 and 2. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1, 2, 16 முதல் 20 வசனம் வரைக்கும். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள். பிற்பாடு 16 முதல் 20வது வசனம் வரைக்கும். The book Second Kings chapter 7 verse 1 and 2 and 16 to 20. ஆகவே இதில் பார்க்கும்போது சொல்றாரு, அப்போது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவில் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை மா 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். பிரியமானவர்களே, அன்றைக்கு எலிசாவோட நாட்களே சேக்கல் இருந்தது போல இன்றைக்கும் சேக்கல் இருக்குது, இப்போதும் சேக்கல் இருக்குது இஸ்ரவேலிலே. பிரியமான அந்த சேக்கல்னா எவ்வளோ பார்க்கணும் அப்படின்னா, அந்த சேக்கல் பார்க்கும்போது இப்போது எப்படி நம்ம சொல்லுவாங்க, நான் பிற்பாடு சொல்கிறேன். பிரியமான எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னாக்கா, அந்த நேரத்தில் இஸ்ரேலிலே போயிருக்கும்போது இந்த கொல்கத்தா மலை அந்த இடத்துல போயிருக்கும்போது இயேசு கிறிஸ்து கல்லறை இந்த இடத்துல போயிடும். நீ போயிருக்கும்போது அங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்க, அமெரிக்கன் டாலர்ஸ் கொடுத்தாக்கா மீதி சில்லறை ஷேக்கில் தருவாங்க. நான் அதை கொண்டு வர எதுக்கு அப்படி சொல்லி விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி அதை பார்க்கணுதுக்கு ஆசைப்பட்றேன், என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. என்றைக்காவது ஒரு சான்ஸ் கிடைக்கும். எதுக்காக இது சொல்கிறேன்னு சொன்னாக்கா, பிரியமானே அந்த ஷேக்கல் அவங்க எவ்வளோ அமௌண்ட் சொல்லுவாங்க சொல்கிறேன். அப்போது 1 மரக்கால் வார்கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமைமா 1 சேக்கலுக்கும் விற்கப்படும். 1 கோதுமைமா 1 சேக்கலுக்கு 1 மரக்கால் 1 சேக்கல். வார்கோதுமை பார்லி அது எப்படிப்பட்டது பார்க்கும்போது 2 மரக்காலுக்கு 1 சேக்கல் சொல்லப்பட்டது. ஆகவே உங்கள்கிட்ட 1 சேக்கல் இருந்தால் போதும். நீங்கள் 2 மரக்கால் வார்கோதுமை மாவு வேணுமா அல்லது 1 மரக்கால் கோதுமை மாவு வேணுமா, எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஆகவே யோசிச்சுக்கலாம், நம்ம எதோ வாங்குவோம் அப்படி பார்க்கும்போது 2 மரக்கால் வருது 1 சேக்கலுக்கு. ஏன்னா நிறைய பஞ்சம் உண்டாயிடுச்சு. ஆகவே அவங்க ஆகாரத்தில் குறைவு உண்டாயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்ம காணப்படும் போது நமக்கு எது நமக்கு அனுகூலமாக இருக்கும், எது நமக்கு லாபமாக இருக்கும். அப்போ அவங்க இஸ்ரேல் ஒன்று பார்க்கும்போது ஒரு நியூ ஷேக்கல் எப்படின்னா $21.68 இந்தியன் ருபீஸ். 1 சேக்கல் இஸ்ரேலில் 1 சேக்கல் எவ்வளோ பார்க்கும்போது $21.68 இந்தியன் ருபீஸ். $21.68 தான் 1 சேக்கல் அவங்களுக்கு படி. ஆனால் ஒரு டாலர் பார்க்கும்போது எனக்குரிய
70 ரூபாய் இருக்கு. அமெரிக்கன் டாலர் வந்து 70 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய மலை நீங்கள் வந்து $1 கொடுத்தாக்கா மீதி நம்ம எவ்வளோ வாங்கிக்கிறோம், வாங்கின பிற்பாடு ஷேக்கில் தான் அந்த காசு என்ன பண்ணுவாங்க, அவங்க திருப்பி தருவாங்க. 21 ரூபாய் 68 இன்றைக்கு நிலைமையில் 21 ரூபாய் 68 பைசாக்கு ஒரு மரக்கால் கோதுமை மாவு. ஒரு மரக்கால் பார்க்கும்போது இதெல்லாம் இந்த நேரத்தில் வருது சொல்லுவோம் அப்படின்னு தான் ஒரு நல்ல தைரியம். ஒரு மரக்கால் அப்படி பார்க்கும்போது எவ்வளோ சொல்லுங்க. எப்படி இப்போ யோசிச்சு பாருங்க, 2 மரக்கால் வார்கோதுமைமா, ஒரு மரக்கால் கோதுமைமா. எனக்கு எப்பவுமே வந்து முன்கூட்டியே சில இதெல்லாம் ஒப்பாடுவேன். ஆனால் நேரத்தில் இங்கே வந்த பிற்பாடு தான் நிறைய எக்ஸ்ட்ராவே வரும். ஆமாம், இப்போதைக்கு US டாலர் வந்து $1 வந்து அம்மாடா நாங்கள் போகும்போது 69 ரூபா 50 காசு இருந்துச்சு. இப்போ US டாலர் வந்து 74 ரூபாய் 71 பைசா. $1 வந்து 74 ரூபாய் 71 பைசா ஆயிடுச்சு. சரி, இருந்துட்டு போட்டோம். ஆகவே எதுக்காக சொல்றேன்னு சொன்னாக்கா, ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில். ஒரு பெரிய பஞ்சம் வரும்போது, ஒரு பெரிய உபத்திரம் வரும்போது, ஒரு பெரிய பாடுன்னு வரும்போது, ஒரு கண்ணீர் வரும்போது, ஒரு தரித்திரன் வரும்போது, அல்லது குறைவுன்னு வரும்போது, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். இது யுத்தம்னு பார்த்தீங்கன்னாக்கா அது பிற்பாடு பெரிய சமாதானம் ஒன்று ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எதிர்பாருங்க. ஒரு வியாதின்னு வரும்போது ஒரு சுகம்னு ஒன்று இருக்கும். ஒரு பலவீனம்னு வரும்போது ஒரு பலன் ஒன்று இருக்கும். ஒரு காலத்தில் பலனாக இருந்துப்பீங்க, இப்போ பலவீனம் பட்டு போவீங்க, மீண்டுமாக இன்னொரு பலன் ஒன்று இருக்கும். அது மாத்திரம் சுகத்தோடு இருந்திருப்பீங்க, சுகவீனம் வந்திருக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த நாட்டில் ஒரு சுகத்தோடு அதே சுகத்தை ஒரு நாள் மீண்டும் பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, அந்த வாழ்க்கையில் ஒரு ஃப்ளெக்சிபிள் லைஃபாக கடந்து போகும்போது நம்ம அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, நம்ம விலகி கொள்ள இப்படிப்பட்ட பாதை நம்ம போய்கொண்டுகிறோம். சரி, அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது இரண்டாவது வசனத்திலே வாசிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை முதலாவது வசனம், கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். முதலாவது வசனத்தை வாசிப்பா, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே, ஆமா, சமாரியாவின் வாசலில் ஒரு மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமைமா 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அடுத்தது 2வது வசனத்தை வாசிப்போம். 2வது வசனம், ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் சொல்றாரு, பிரதானி கேட்கிறாரு, தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும், வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும், இவர் அறிவு தெய்வீக காரியங்கள்ல நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, நம்முடைய திறமை கணக்க வைக்க போடவே கூடாது. அது மாத்திரம் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? உங்க அறிவில் இது சூப்பர் நேச்சுரல் பவர் மாதிரி, இது நேச்சுரல் கிடையாது, சூப்பர் நேச்சுரல் இது. அது மாத்திரம் இல்ல, அதற்கு அவன் உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். தேவனுடைய மனுஷன் கண்களால் அதை பார்ப்ப, உங்க எதிர்காலம் தேவ மனுஷனுக்கு தெளிவாக தெரியப்பா. தேவன் அதை வெளிப்படுத்தாரு. ஆண்டவர் வார்த்தை விசுவாசியாமல் போகக்கூடாது. ஆண்டவர் வார்த்தை விசுவாசியம், ஆமேன் அப்படி சொல்லணும். வார்த்தை வரும்போது ஏன், எதுக்கு, என்ன, எப்படி கேட்கவே கூடாது. எஸ் லார்ட் தான் சொல்லணும். இல்லாட்டி ஆமேன்னு சொல்லுங்க, யா சொல்லுங்க, எப்படியாவது சொல்லுங்க. பிரியமானே, இந்த எதுக்காக சொன்னா, இதை அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். நீங்க விசுவாசிக்கும் போது, அங்கீகரிக்கும் போது அந்த வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையில் நடக்கும். அங்கீகரிக்காது இருக்கும்போது அந்த வார்த்தையினால் வருகிறதான பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். அவன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சம்பவம் நடந்துச்சு. அது விசுவாசியாமல் போயிட்டான். இந்த காலத்தில் கிருபையின் காலம், இந்த கிருபையின் காலத்தில் கூட பார்க்கும்போது மரியாளுக்கு அந்த வார்கோதுமை 5.5 கிலோகிராம் ஆஃப் ஃப்ளோர், ஒரு மரக்கால் வந்துட்டு 5.5 லிட்டர், கரெக்டா? 5.5 லிட்டர், 5.5 கிலோ, ஒரு மரக்கால் 5.5 கிலோ, 2 மரக்கால் கணக்கு போட்டுக்கோங்க. சரி, 11 கிலோ. 11 கிலோ வேணுமா, 5.5 கிலோ வேணுமா? நல்லா திரும்பப்பா, 11 கிலோ வாங்கி வச்சா லாக்டவுன் இவங்க முடிக்கிறதுக்குள்ள இதை முடிச்சிடலாம் அப்படி யோசிப்பீங்க. நான் 5.5 கிலோ வாங்கிட்டா அடுத்த மாதம் என்ன பண்ணுறது அப்படி யோசிப்பீங்க. சரி, இருந்து போட்டோம். ஆகவே இருந்தாலும் பார்க்கும்போது இந்த இடத்துல 16வது வருஷத்திலே
16வது வசனத்துல பார்க்கும்போது verse 16 16 17 18 19 20 வசனம் வாசிங்களே, வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியாவின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. கர்த்தர் இந்த நாளிலே, நாளை இந்நேரத்திலே சொன்னார். அந்த முதலாவது வசனத்திலே நாளை இந்நேரத்திலே, அது மிக முக்கியம். நாளைக்கு இந்த நேரத்தில் என்ன என்ன நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே தேவன் தேவ மனுஷனுக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. தேவன் வெளிப்படுத்தாம தேவன் மனுஷன் சொல்ல முடியாது. தேவனால் அழைக்கப்பட்டவங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, தேவனால் பிரியமான அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, தேவனால் முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரருக்கு தேவன் என்ன பண்றாரு? தம் ரகசியத்தை தெரிவிக்க ஒரு காரியத்தை செய்யார். ஆமோஸ் 3:7 சொல்லப்படுறது. தீர்க்கதரிசியாக ஊழியக்காரருக்கு சொல்லாமல் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய மாட்டாரு. இன்னைக்கு நட விளங்கிக் கொள்ளுங்க. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, இந்த ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்துகிறாரு. அவருடைய தாசனுக்கு வெளிப்படுத்துறாரு. அவருக்கு வேலை செய்யறவங்க வெளிப்படுத்துறாரு. விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு ஃபேக்டரியில் இருக்கிறீங்க, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. ஒர்க் பண்ணிட்டு போது உங்கள் ஒரு மேனேஜர்ஸ்க்கு தெரியாம, ஒரு சூப்பர்வைசருக்கு தெரியாம, ஒரு ஃபோர்மேனுக்கு தெரியாம அந்த ஒர்க்கர்ஸ்க்கு முதல்ல யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாமே மேல் இடத்துல சொல்லிட்டு பிற்பாடு மேல் இடத்துல என்ன பண்ணோம், கீழே ஒர்க்கர்ஸ்க்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பிரியமாலே ஊழியக்காரர்கள் பார்க்கும்போது யார் பார்க்கும்போது தேவனுடைய வேலைக்காரர்கள், தேவனுடைய வேலைக்காரர்கள். இந்த மந்தைக்கு பார்க்கும்போது, ஆடுகளுக்கு பார்க்கும்போது என்னத்தை கொடுக்கணும், என்ன போஷாக்கு கொடுக்கணும் என்றது எல்லாமே அவருடைய மெஷர், அவருடைய கட்டளை, அவருடைய அளவு படிதான் இதை கொடுக்க முடியும். அவர் வெளிப்படுத்தாம இதை கொடுக்கவே முடியாது. ஒரு மெசேஜ் எடுக்கணும்னு பார்க்கும்போது எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி, ஒரு பாட்டு எடுக்கிறதுக்கு கூட எவ்வளவு பாடு என்பது தேவன் அறிவார். ஒரு பாட்டு, இஷ்டமான பாட்டு எடுக்கவே முடியாது, எடுத்ததே கிடையாது இது வரைக்கும். எனக்கு இஷ்டமான வசனம் சொல்லி எடுத்ததே கிடையாது. பிரியமான அப்படின்னு ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரு காரியத்தை விளங்கி கொண்டேன், தேவன் வெளிப்பட்டாம எந்த ஒரு காரியத்தை சொல்லவே முடியாது. மணிக்கூறு கணக்குகள், அநேக மணி நேரங்களாக தேவனிடத்தில் செலவழிச்சு ஆடுற எந்த வார்த்தை தெரியலப்பா. நம்ம படிச்சதுனாக்கும் ஆண்டு போதிக்கிறது வேற ஒன்றா இருக்கும். ஆண்டவர் ஏதோ போதிக்கிறாரோ அந்த வார்த்தையை மட்டும் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த வார்த்தை தான் சொல்ல வேண்டும். அதுதான் தேவ சித்தம். இல்லாவிட்டால் நானாவே எடுத்துக்கொண்டு சொல்வேனால் அது அக்கிரம செய்கிற என்னை விட்டு அகன்று போங்களுக்கு ஒரு நாளில் சொல்வார். அப்படிப்பட்ட நிலைமை நான் போக விரும்பவில்லை. ஆக்கணி தீர்ப்புக்குள்ளாக போகிறது விரும்பவே இல்லை. காரணம் என்ன? அநேகர் ஆக்கணிக்குள்ள தீர்க்காதபடிக்கு, ஆக்கணி தீர்ப்புக்கு உட்படாதபடிக்கு போதகர் ஆகாதிருங்கள். நம்மளால எந்த போதகர் ஆக முடியாது. பிரியமானவர்களே, இந்த காலத்தில் பார்க்கும்போது இவ்வளவு போதகர் ஆகணும் நிறைய ஆசைப்படுறாங்க. இல்லை, தேவனுடைய அழைப்பு இல்லாம போதிக்க முடியாது. தேவனுடைய அழைப்பு இல்லாம ஆராதனை நடத்த முடியாது. தேவனுடைய அனுமதி இல்லாம, உங்களுக்கு அனுமதி கொடுத்தாரா? யார் அனுமதித்தது? யார் உங்களை ஏற்படுத்தியது? யோசிச்சு கொள்ளுங்க. நீங்க எப்படி ஆராதனை நடத்த முடியும்? எப்படி பிரசங்கிக்க முடியும்? எப்படி நீங்க பாட முடியும்? எப்படி கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும்? தேவனுடைய அழைப்பு வேண்டும். தேவனுடைய அழைப்பு இருக்க வேண்டும். தேவன் நம்மை அனுமதிக்க வேண்டும். தேவன் நம்மை அனுப்ப வேண்டும். அழைக்கப்பட்டவங்க அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லப்படுகிறது. சரி, இப்படியாக பார்க்கும்போது இந்த 16வது வசனத்திலே சொல்லுங்க, ஜனங்கள் புறப்பட்டு சீரியின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும் கர்த்தருடைய வார்த்தை தான் நிறைவேற்றும். நம்ம நம்பிக்கை எது பேர் வைக்கணும்? கர்த்தரை பற்றி பயத்தோடு இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். கர்த்தர் வார்த்தை மேல் நம்பிக்கை வைக்கணும். கர்த்தர் சொன்ன வார்த்தை மேல் நம்பிக்கை வைக்கணும். நம்முடைய நம்பிக்கை அப்பதான் வீண் போகாது. அது வீண் போகாது. அடுத்ததாக பார்க்கும்போது 17வது வசனத்திலே பார்க்கும்போது, ராஜா தனக்கு கையிலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒலிமுக வாசலில் விசாரிப்பா இருக்க கட்டளையிட்டு இருந்தான். ராஜா என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ணாரு? பிரதானி ஒலிமுக வாசலில் விசாரிப்பா இருப்பானே, நீ கேர் எடுத்துமா சொல்லுகிறார். அது எத்தனை என்ன அப்படி கட்டளை? ஒலிமுக வாசலில் ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். பிரியமானலே, நன்றா விளைக்கொள்ளுங்க. அவர் மக்களை மிதிச்சு என்ன பண்ணாங்க? இவனை பிரதானியை சாகடிச்சாங்க. அந்த அளவுக்கு பஞ்சம், அந்த அளவுக்கு மக்களுக்கு தேவைகள் இருந்துச்சு. ஒரு ஆள் உயிர் போவது கூட அவங்க தெரியல. இன்னைக்கு கூட பார்க்கும்போது இலவசமாக இதை கொடுக்கும்போது ஒருத்தர் மாறி ஏறி மிதிச்சு என்ன பண்ணாங்க? கீழே தள்ளி பிடிங்கன்னு என்னென்னவோ பண்ணுறதை நம்ம
பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா பஞ்சம், பஞ்சம், வறுமை, தரித்திரம், இல்லாமை. என்ன ஆனால் என்ன இருந்தாலும் யாருமே செத்து போல. இந்த அவிசுவாசமாக இருந்த பிரதானி தான் செத்து போயிட்டார். நம்ம வாழ்க்கையில் அவிசுவாசம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் அருவருக்கிறார். ஆண்டவர் விரும்பவே இல்லை. ஆண்டவர் அங்கீகரிக்கவே மாட்டார். அது மாத்திர 2 மரக்கால் வார்கோதுமையுமோ 1 சேக்கலுக்கும், 1 மரக்கால் கோதுமையுமோ 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியின் ஒலிமுக வாசலிலே விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோட சொன்னதின் படியே நடந்துச்சு. தேவனுடைய மனுஷன் என்ன சொன்னாரோ சொன்னதின் படியே நடந்துச்சு. யோசிச்சு கொள்ளுங்க. சிலருக்கெல்லாம் நல்ல முடிவு, இந்த பிரதானிக்கு நல்ல முடிவு இல்லை. அது மாத்திர அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதங்களை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதில் சாப்பிட மாட்டாய் என்றான். நீ பாப்ப, விற்கிறதெல்லாம் பாப்ப, ஆனால் அனுபவிக்க மாட்டேன், நீ சாப்பிட மாட்டேன். தேவனுடைய மனுஷன் வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் அறிந்துக்கிறார், கனப்படுத்துறார். பிரியமானே, அந்த இடத்துல பார்க்கும்போது அவன் கிருபை அந்த ஆளுக்கு இல்லை. அந்த இடத்துல பார்க்கும்போது தெய்வம் அவனுக்கு இல்லை. இந்த அவிசுவாசம் நம்மளுக்கு கொண்டுடும். அந்த அவிசுவாசம், இந்த சந்தேகம் தான் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை. நிறைய குடும்பங்களில் சந்தேகங்கள். இந்த மனுஷன் மேலே வைக்கிற சந்தேகம் வேற, ஆனால் கர்த்தர் வார்த்தை மேலே வைக்கிற சந்தேகம் ரொம்ப கொடூரமானது. அந்த பிரகாரமாக தானே அவனுக்கு நடந்தது. ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே அவன் செத்து போனான் என்று பார்க்கிறோம். பிரியமானே, யோசிச்சு பாருங்க. அப்போ அவிசுவாசம் நமக்குள்ள வேண்டாம். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு என்னதை சொன்னோம்? ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றே இருக்குது. ஆகவே அந்த வார்த்தை தான் விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தை தான் பலமுள்ள வார்த்தை. நித்திய ஜீவ வசனங்கள், நித்திய ஜீவன் ஆவியாய் இருக்குது. அது பலனாக இருக்குது, அது ஜீவனாக இருக்குது. அந்த வார்த்தை வல்லமை நிறைந்த வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிப்பது நலமாக இருக்கும். ஆனால் இப்போது தேவ மனுஷன் சொன்னேனே, அந்த தேவ மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்க வேண்டும்? காலிங், அழைக்கப்பட்டவர். அவர் அழைக்கப்பட்டவர் எப்படி என்று பார்க்கும்போது எபிரேயருக்கு நிருபம், the book of Hebrews chapter 5 verse 1 to 5. the book of Hebrews chapter 5 verse 1 to 5. எபிரேயருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனம். தேவ மனுஷன் யார்? தேவ மனுஷன் எப்படி இருப்பார் இப்படி பார்க்கும்போது, அன்றியும் மனுஷனில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தபடிக்கு மனுஷனுக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுறார். மனுஷனுக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுறான். தேவனால் நியமிக்கப்படுகிறான். ஒரு தேவ ஊழியக்காரர். நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அறிந்திருப்பீங்க, நல்லா தெரியும். இது வந்து வீட்டில் உள்ள குடும்ப தலைவர் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒரு பிரெட் எடுத்துக்கொள்ளுங்க, பிஸ்கெட் எடுத்துக்கொள்ளுங்க, அது சப்பாத்தி எடுத்துக்கொள்ளுங்க, அது ரொட்டி எடுத்துக்கொள்ளுங்க, நீங்களே பிட்டுக்கொள்ளுங்க, ஒரு ஜூஸ் எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் கம்மின்னு கொடுங்க அப்படிலாம் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு அது சரி தப்பு எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் வசனம் எனக்கு எது சரி எது தப்புன்னு தெளிவாக விளக்கிச்சு. ஒருவேளை எனக்குள்ள அது கேள்வி இருந்தது, இது எப்படி? இது ஒருவேளை குடும்பத்தில் எப்படி ஆகும்? நான் ஒரு கம்யூனின்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளவு பயம், எவ்வளவு ஆயத்தங்கள் இருக்குது. பிரியமான எந்த அளவுக்கு தன்னை ப்ரிப்பேர் பண்றோன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். கர்த்தர் அறிவார். ஒரு செய்தி என்பதை பார்க்கும்போது ஒரு பாட்டு எடுக்கிறதுக்கு என்ன பாடு என்பது தேவன் அறிவார், நான் அறிவேன். பிரியமானலே, அது மாத்திர ஒரு செய்தி கர்த்தருடைய வார்த்தை, இதுதான் கர்த்தருடைய வார்த்தை, இன்றைக்கு தான் கொடுக்க வேணும் அப்படின்னு பர்டிகுலராக அந்த வார்த்தை பெற்றுக்கொள்வதற்கு எத்தனை பாடு என்பதை தேவன் அறிவார், நாங்கள் அறிவோம். பிரியமானலே, தேவன் அப்படிப்பட்ட நிலைமையில தான் ஆராதனை செய்யணும். நான் வாலிப பிரயாத்திலே பைபிள் காலேஜில் இருக்கும்போது எனக்கு சில சமயத்தில் வில்லிவாக்கத்துக்கு வரும்போது பாஸ்டர் வெளியில் எங்கே போயிருக்கும்போது ஒரு மாஞ்சோலை எஸ்டேட் திருநெல்வேலி போவாங்க. போகும்போது அன்றைக்கி எப்போ நாங்கள் ஆராதனை மட்டும் நடத்தி லீட் பண்ணோம். மற்றபடி வேறு பெரிய ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணுவாங்க. அது என்ன தெரியுமா, ஓப்பனிங் ப்ரேயர் 2 பேர் ப்ரேயர் பண்ணாங்க. முதல்ல நான் ப்ரேயர் பண்ணோம், அப்புறம் 2 ப்ரேயர் பண்ணணும். 2 பேர் ப்ரேயர் பண்ண பிற்பாடு அப்புறம் ஒரு 3 பாட்டு இருக்கும். 3 பாட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒர்ஷிப்க்கு அப்புறமா சங்கீதம் வாசிப்பது.
சங்கீதம் வாசிக்கிறது இத்தனை யாரையாவது அனௌன்ஸ் பண்ணணும், இல்லாட்டி எங்களை சொன்னார்னா நாங்கள் செய்வோம். அல்லது பார்க்கும்போது சாட்சி சொல்லுங்கள். பிற்பாடு காணிக்கை எடுப்பாங்க. சில சமயத்தில் காணிக்கை எடுக்க வேண்டிய நாட்கள்னா காணிக்கை எடுக்கக்கூடாத நாட்கள்லாம் காணிக்கை கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது என்ன நடந்ததுன்னா, பிற்பாடு இந்த ஊழியக்காரன் தேவ வார்த்தை பகிர்ந்து இதே வேலை முடிச்சு, இதோட முடிச்சு. ஆனால் இதுக்கு ராத்திரியாலும் தூங்க மாட்டேன். காலையில் வயிறு அப்செட் ஆகிடும். பயம். அந்த புல்பீட்டில் போய் நிற்கிறமே, தேவ சமூகத்தில் நிற்கமே, தேவனுடைய ஊழியக்காரர் நிற்கிற இடத்துல போய் நம்ம போய் நிற்கிறோமே, அந்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, தாங்க முடியாத ஒரு பயம். ஏன்னு சொன்னாக்கா, நம்முடைய தகுதினால அங்கே போய் நிற்க முடியாது, நம்முடைய பரிசுத்தத்தினால அங்கே போய் நிற்க முடியாது, நம்முடைய திறமையினால அங்கே போய் நிற்கவே முடியாது. தேவன் கொடுக்கிற திறமை, தேவன் கொடுக்கிற பலன், தேவன் கொடுக்கிற ஞானம் நன்றாக விளங்கி கொள்ளுங்க. எப்படி ஆராதனை செய்யணும்னா இல்லை, தேவனால் தேவ ஊழியக்காரன் ஏற்படுத்தினாரா யோசிச்சு பாருங்க. ஒன்று தேவன் நம்ம ஏற்படுத்தினார் சொல்லணும், அல்லது தேவனுடைய ஊழியக்காரன் ஏற்படுத்தினாரா? இந்த மாதவரத்துக்கு வருவதற்காக பாஸ்டர் நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் ஆரம்பிங்க, ஜெபம் ஆரம்பிங்க. பிற்பாடு அவர் சொன்ன பிற்பாடு ஜெபம் ஆரம்பிப்போம். பிற்பாடு போகும்போது சண்டே மார்னிங் சர்வீஸ் ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னார். சண்டே மார்னிங் சர்வீஸ் ஆரம்பித்தோம். இப்போ நீங்கள் ஞானசானம் கொடுங்கன்னு சொன்னார். பிற்பாடு பார்க்கும்போது இப்போ நீ கம்யூனியன் கொடுக்கலாம் சொன்னார். ஒவ்வொன்றும் இப்போ அடக்கம் பண்ணலாம். ஒவ்வொரு பகுதியும் பார்க்கும்போது அவர் சொன்ன அது தேவனுடைய ஊழியக்காரர் சொன்ன படிதான் அதை செய்திருக்கிற. தானாகவே சொந்தமாக செய்யல. கர்த்தர் அறிவார், கர்த்தரை சாட்சி. அடக்க ஆராதனை முதற்கொண்டு திருமணம் எல்லா விஷயங்களுமே பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ, தேவ ஊழியக்காரர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் செய்திருக்க தவிர அதுக்கு மிஞ்சி நான் நடக்கவில்லை என்பது தேவன் அறிவார். அதுக்கு மிஞ்சி என்னால் செய்யவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பயம் இருக்கும். பாஸ்டர் சொல்லிட்டாருன்னா சோத்திரம், அல்லேலூயா. தேவன் வந்து ஊழியக்காரர் மூலமாக ஆண்டவர் அனுமதிச்சுக்கிறார். இந்த ஊழிய அந்த தைரியமாக செய்ய முடியும். இன்னைக்கு உலகத்தில் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை எப்படின்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட காரியங்களை பிரியமானே, இது வந்துட்டு இந்த ஆராதனை நடத்துவது என்பது அதனால தான் அநேகர் பார்க்கும்போது டிவிக்கு முன்னாடி இருந்து அந்த ஊழியக்காரங்க ஆராதனை நடத்துவாங்க. அவங்க ஆலயத்திலிருந்து ஆன்லைன் சர்வீஸ் பண்ணுறதை பார்க்கும்போது அநேக விசுவாசிகள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் அது பயபக்தியோடு உட்கார்ந்து ஆராய்ச்சிதை என் கண் கூட பார்த்தேன். இவ்வளோ பயபக்தியோடு கூட ஆராய்ச்சி செய்கிறாங்க தெரியுமாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. அப்படி செய்கிறவர்களை பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக முடிவுண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இந்த இடத்துல 2வது வசனத்தில் அவர் தேவனால் நியமிக்கப்பட்டவர், 2வது தானும் பலவீனம் உள்ளவராக இருக்கிறபடினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாக இருக்கிறான். தனக்கும் நெறி தப்பி போனதுக்கும் அறியாதவங்க என்ன பண்ணணும், அவங்களுக்காக பாவ மன்னிப்பு என்ன பண்ணோம் அவர் செய்ய வேண்டும். அவர் வந்து பரிகாரம் செய்ய வேண்டும். அடுத்தது 3வது வசனத்திலே வாசிக்கும்போது அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாக இருக்கிறது. ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, தன்னையும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து சாதாரணமானதல்ல. இந்த லீட் பண்றது, இந்த ஆராதனை நடத்துவது, சபை நடத்துவது சாதாரணமான காரியம் இல்லை. ஜனங்களையும் பரிசுத்தப்பட்டணும், தானும் பரிசுத்தமாகணும். தானும் பரிசுத்தமாக இருந்த பிற்பாடு தான் ஜனங்களை பரிசுத்தப்பட்டணும். யாத்திராவும் 19ஆம் அத்தியாயத்தில் பார்க்கும்போது முதலாவது நீ பரிசுத்தமாயிரு, ஜனங்களை பரிசுத்தப்பட்டு நாளை கர்த்தர் போனார் கற்பனையிலே பேசுவார். அப்படின்னா எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருந்தால் தான் கர்த்தர் தன்னுடைய வார்த்தை வெளிப்படுத்துவார். நன்றாக விளைக்கொள்ளுங்க. வேதத்தின் ஆதாரபூர்வமாக சொல்றேன், வசனத்தின் ஆதாரபூர்வமாக சொல்றேன். எந்த அளவுக்கு பரிசுத்தம், எந்த அளவுக்கு ஜெபம், எந்த அளவுக்கு உங்களை டெடிகேட் பண்ணிடும் ஆண்டவர் போதிப்பார், உங்களுக்கு போதிப்பார், தெளிவாக போதிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியதாக 4வது வசனம். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலுடைய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுத்தலை. எலிசா தானாய் ஏற்படலை. 12ஆம் ஏர் பூட்டி கொண்டு ஓட்டி கொண்டிருந்தார். எலியா கத்தரை அடித்த போயிட்டு நேராக போயிட்டு சால்வயத்துக்கு என்ன பண்ணாரு, 12ஆம் ஏர் பூட்டி கொண்டு எலிசா மேல எலியாவுடைய சால்வையை போட்டார். யோசிச்சு பாருங்க பிரியமான, அழைப்பு தேடி வருகிறது. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க உண்மையை உத்தமத்தோடு நீங்க வந்து நீங்க ஒழுங்காக நீங்க வேலை செய்து கொண்டு போயினாக்கா அழைப்பு உங்களை தேடி வரும். இதே மாதிரிதான் எனக்கு அந்த அழைப்பு வந்துச்சு. கர்த்தர் அறிவார். ஏர் கண்டிஷன் கார்பரேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தான் கர்த்தர் அழைச்சார். இது ஞாபகம் வருகிறது.
ஆகவே ஆரோனை போல அழைக்கப்பட்ட ஒருவன் கனமான ஒழித்து தானா ஏற்பட்டது இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. அது மாத்திர ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும்போது 5வது வசனத்தில் பார்க்கும்போது சொல்றாரு, அந்தபடியே இயேசு கிறிஸ்து இது போலவே இயேசு கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராக இருக்கிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. உயர்த்தக்கூடாது. நான் ராஜாவாவேன் அதோனே எழுப்பினா அப்சலோம் சொன்ன ராஜாவாவேன் பண்ணா. யாரும் ராஜா அந்த ஓடல, வண்டி ஓடல. ஊழியம் செய்வது கூட பார்க்கும்போது நான் வந்துடுவேன், நான் எழுப்பிடுவேன், நான் பண்ணிடுவேன், என் திறமை இருக்குது, என் அனுபவம் இருக்குது. நத்திங், கிடையவே கிடையாது. ஆபத்தில் போய் முடியும். அங்கீகரிக்கப்பட முடியாது. நீங்க தேவன் அங்கீகரிக்க வேண்டும், தேவன் ஏற்படுத்த வேண்டும், தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமானது இது. ப்ரிப்பரேஷன் அதிகமாக இருக்குது. ஒரு ஊழியக்காரனா பார்க்க பாஸ்டர் சாம் சுந்தர் ஐயா வந்துட்டு, சுந்தரம் பாஸ்டர் வந்துட்டு 34 வருஷம் வரைக்கும் அந்த சாம் சுந்தர் ஐயா அடங்கி இருந்திருக்காரு. ஒரு ஊழியம் கூட கிடையாது. ஆனா அதுக்கு அவர் மரித்த பிற்பாடு தான் இந்த ஊழியக்காரர் எழுப்பி கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய்தார். அது வரைக்கும் எதுக்கும் ஆசைப்படல, அமர்ந்திருந்தார், அடங்கியிருந்தார், காத்திருந்தார். இந்த நாட்கள்ல அப்படி இல்லை. பிரியமானே, நம்ம எழுப்பி பிரகாசிக்க வேண்டாம்க்கா. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரிடத்துல அதிகமாக அமர்ந்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். நம்ம எழுப்பி நின்று போய் பிரசங்கிக்கலாம் முடியாது. ஏரோது ராஜா என்ன பண்ணார் தெரியுமாங்க? ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு பிரசங்கம் பண்ணாரு. எல்லாரும் தேவ வசனம் போல, தேவனுடைய வார்த்தையை போல இருந்துச்சான். ஆனா கொஞ்ச நேரத்தில் அவர் புழு பூத்து இறந்துட்டார். மகிமை தேவனுக்கு செலுத்தாதபடிக்கு இருந்ததுனால கர்த்தருடைய தூதன் அவன் ஏரோது அடித்த உடனே அவன் புழு பூத்து இறந்தான்னு பார்க்கிறோம். மிகுந்த ஜாக்கிரதை. அது மாத்திரம் அந்தபடி கிறிஸ்துவ பிரதான ஆசாரியருக்கு தம்மை உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவருடைய சொன்னவரே அவரை உயர்த்தினார். இந்த வார்த்தை ரொம்ப 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 மிக 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 முக்கியம். பிதாவாகிய தேவன் தான் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினாரு. இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் உயர்த்துவது இயேசு கிறிஸ்து தான், தேவன் தான், பரிசுத்த ஆவியானவர் தான். நம்மை நாம் உயர்த்த முடியாது, நம்மை மனுஷர் உயர்த்த முடியாது. மிகுந்த கேர்ஃபுல்லாக இருக்கும், அதிக எச்சரிக்கையோடு இருப்பது மிகவும் நலமாக இருக்கும். ரொம்ப பயத்தோடு இருப்பது மிகவும் நலமாக இருக்கும். அதிக பயப்பட வேண்டியது அவசியமாக இருக்கும். நாம எழுந்து எந்த காரியத்தை செய்யவே முடியாது. தேவனுடைய அனுமதி இல்லாமல் இந்த காரியத்தை செய்யவே முடியாது. பிரியமானே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. அடுத்ததாக பார்க்கும்போது எதுக்காக சொல்றேன், ஏன் இந்த ஒரு பிளஸ் பாயிண்ட் சொல்லிட்டு பிற்பாடு ஒரு எச்சரிக்கை சொல்லிட்டு காலிங்கை பற்றி சொல்லிட்டு ஏன்னா இந்த ஒரு சில 3 மைனஸ் இருக்குது. என்ன என்று பார்க்கும்போது என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 8 வசனம். The book of Numbers chapter 12 verse 1 to 8. The book of Numbers chapter 12 verse 1 to 8. என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனம் வரைக்கும் அங்கே பார்க்கும்போது, எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணினபடினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசினாங்க. இந்த எத்தியோப்பியா எங்க இருக்குது? பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் இஸ்ரேல் தேசத்திலிருந்து எகிப்துக்கு போகும்போது இடையில எத்தியோப்பியா இருக்குது, ஆப்பிரிக்கா கண்டம். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு தூரம் நாங்கள் பார்த்த போது வெள்ளை வெள்ளையா இருந்தாங்க. திடீர்னு சொன்னாங்க, இப்போ நம்ம ஆப்பிரிக்கா தேசத்தில் நம்ம கால் வைக்க போகிறோம், ஆப்பிரிக்கா தேசத்தில் நம்ம கடந்து போக போகிறோம். பஸ்ஸில் தான் அந்த போகும்போது பார்த்தா அங்கே ஒரு தனி செக்கப் இருக்கும் ஆப்பிரிக்கா தேசத்தில். அந்த கண்டத்தில் வச்சுட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஆப்பிரிக்காவில் கூட கால் வச்சு. இப்போ அந்த கீழே அப்படி பார்த்தாக்கா அந்த அவங்க நிறத்தோடு கூட, அவங்களோட முடிகளோடு கூட, அவங்களுடைய வித்தியாசமாக அவங்க ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு. அந்த ஆர்மிஸ்லாம் அவங்க அங்கே இருந்தாங்க. ரொம்ப பார்த்தோம், வித்தியாசமாக இருந்தது. பிற்பாடு அந்த நேரத்துக்கும் அடுத்த நேரத்துக்கும் பார்க்கும்போது அடுத்தது எகிப்து. யோசிச்சு பாருங்க, எதுக்காக சொன்னாக்கா, இந்த இடத்துல இதை அந்த ஸ்திரீயை நிமித்தமாக அடுத்தவங்க மனைவியை பற்றி நீங்கள் பேசணும் அவசியமே கிடையாது. அடுத்தவங்க மனைவியோ, அடுத்த புருஷனையோ, அடுத்தவங்க பிள்ளைகளோ, அடுத்தவங்க மருமக்களையோ, பேர பிள்ளைகளோ, யாரை பற்றி நீங்கள் அற்பமாக பேசுனீங்க, நீங்கள் அற்பமாக போயிடுவீங்க. யாரை பற்றி நீங்கள் அற்பமாக பேசாதீங்க. நீங்கள் அற்பமாக என்ன பண்ணுறதுக்கு உண்டான ஒரு காரணம் என்ன தெரியுமாங்க? நீங்கள் மற்ற அற்பமாக எண்ணுகிறது நிமித்தமாக. இயேசு கிறிஸ்து அது ஒத்துக்கொண்டதே கிடையவே கிடையாது. மற்ற ஒரு அடுத்த ஆளை பார்த்து முட்டாள்னு சொல்ல முடியாது, மூடனே சொல்ல முடியாது. அவன் எரிநகரத்துக்கு எதுவாயிருப்பான். யோசிச்சு பாருங்க, அடுத்த ஆள் அற்பமா இருந்தீங்கன்னா உங்க நீதிமான தகுதியே நீங்க இழந்துருவீங்க. உங்க நீதிமானுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க இழந்துருவீங்க.
அவன் பாவி என்ன ஆயிடும், அற்பமா எண்ணப்பட்டவன் நீதிமான் ஆக்கப்பட்டான். ஆனால் தன்னை நீதிமான் நினைச்சவன் அற்பமாய் போயிட்டான். யோசிச்சு பாருங்க, தேவன் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். பயப்பட இந்த வசனத்தெல்லாம் எழுதும்போது நெஞ்சு அப்படியே படப்படக்குது, பயம். இந்த பயத்தினால தான் சொல்றேன். நம்ம அடுத்த ஆளை எந்த விதத்திலும் குறை சொல்லியோ குற்றம் சொல்லியோ அந்த ஆளை கீழ்த்தரமா பேசுற காரியங்கள், கேலி கிண்டல் பண்ற காரியங்கள், இப்படிப்பட்ட காரணம் வந்து உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் அது நடக்கும்போது அப்போ விளங்கி கொள்வீங்க. மிகவும் தப்பான வார்த்தை. தேவன் அதை நியாயம் தீர்க்கிறார். இங்க இடத்துல பார்க்கும்போது தேவன் நியாயம் தீர்க்கிறார். ஜட்மெண்ட் ஸ்பாட்லேயே நடக்குது. ஸ்பாட் ஃபைன் அப்படி கேள்விப்பட்டுருவாங்க. ஸ்பாட் ஜட்மெண்ட். கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரா? பிரியா பேசுறது ஊழியக்காரர்களாம் பேசுவோம், எங்கிட்ட பேச மாட்டாரா? அப்படிலாம் பேசுற ஆட்கள் உண்டு. பேசினாரா? எங்களை கொண்டு அவர் பேசினது இல்லையா என்றால் கர்த்தர் அதை கேட்டாரு. மோசே கேட்டாரோ இல்லையோ, மோசே கேட்டு ஒன்னும் பேச முடியாது. கர்த்தர் அதை கேட்டார். மோசே நீங்க பேசாம இருந்தா கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். மோசே நீங்க பேசாம இருந்தா கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். ஆனா மோசே நீங்க பேசுறீங்கன்னாக்கா கர்த்தர் உங்களுக்காக வழக்காட மாட்டார், கர்த்தர் பேச மாட்டார். அதுவே ரொம்ப எச்சரிக்கை. மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். கர்த்தர் கொடுக்கிற சாட்சி. அடுத்ததாக பார்க்கும்போது 4வது வசனத்தில் சடுதியில் கர்த்தர் மோசையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி நீங்கள் 3 பேர் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனாங்க. தேவனை தரிசிக்கவா, ஜட்மெண்ட்காகவா? இவங்க எப்போதும் தேவனை தரிசித்தவர்கள், தரிசிக்க வேண்டும், அந்த வார்த்தையை கேட்க வேண்டும். ஆனால் இவங்க நிலைமை என்ன ஆயிடுச்சு தெரியுமா? நியாய தீர்ப்புக்காக போயிடுச்சு. நியாய தீர்ப்பு எங்கே இல்லை, தேவனுடைய வீட்டில் தான் துவங்குது. நியாய தீர்ப்பு எங்கேயும் தொடங்கல. முதலாவது ஜட்ஜ்மெண்ட் சபையில தேவனுடைய வீட்டில் தான் துவங்குது. ஆசீர்வாதம் தொடங்கிச்சு. கர்த்தர் மேகத்துல இறங்கி கூடார வாசலே நின்று ஆரோனை மிரியாமை கூப்பிட்டார். 2 பேர் 3 பேர் அழிச்சு 2 பேர் ஒருத்தனை தனியாக பிரிச்சார், 2 பேர் தனியாக பிரிக்கிறார். பிரிச்சு அவர்கள் இருவரும் போனார்கள். அப்போது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். அடுத்ததாக பார்க்கும்போது என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. இவன் டிஃபரண்ட், வித்தியாசமான அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்க உண்மை இல்லவன். மோசையை கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் தராரு, நியாய தீர்ப்பை சொல்றாரு. அவன் யாரு? என் வீட்டில் எங்க உண்மை இல்லவன். நான் அவனோட மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாக பிரத்யட்சமாக பேசுறேன். யாத்திராமத்து புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரத்தில் என் முகத்தை பார்க்க கூடாது சொல்றாரு. ஆனா இப்ப என்ன பேசுறாரு? இதே ஆண்டவர் முகமுகமாக பேசுறான். ஆண்டவர் வந்து டெவலப் பண்ணிட்டார். அவரை ஆண்டவர் அவளை டெவலப் பண்ணிட்டார். அவர் உருவாக்கி வச்சிட்டாரு முகமுகமாய் பார்ப்பதற்கு. பிரியமான யோசிச்சு பாருங்க, பிரத்யட்சமாக பேசுறேன், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அடுத்த பார்க்கும்போது இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேசுவங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்றார். அடுத்த வசனத்தை 8 இருக்குமா? யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய கோபம் அவர் மேல் மூண்டது. கர்த்தருடைய கோபம் அவர் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். போதும். யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இது பார்த்தாலே பயமா இருக்குது. யாருக்கும் விரோதமாக பேசாதீங்க. யாரையும் வாய் நாக்கு மேல பல் மேல பல் மேல நாக்கு மேல போட்டு பேச வேண்டாம். மாட்டிக்கும். ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. கர்த்தரது கேட்கிறாரு. கர்த்தரை கேட்கிற கேலி ஆயிடுச்சு, கிண்டல் ஆயிடுச்சு, தென்னாவட்டில் ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் ஆர்டர் சும்மா விட மாட்டாரு. பி கேர்ஃபுல். ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போமாக. ரொம்ப பயம். இது யோசிச்சு போகுது பயம். அதனால நிறைய வார்த்தையில அடக்க வேண்டும், நிறைய காரியங்களை அடக்கணும். பிரியமானே, தாவீது கிட்ட கேட்டா சொல்றாரு, அபிஷேகத்தை இழந்துட்டான். சவுல் ராஜா அபிஷேகத்தை இழந்துட்டான். ஆனா அவனை பார்த்து தாவீது சொல்றாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல என் கையை போட மாட்டேன். தானும் போடல, தன்னோடு கூட இருந்தவங்க போட விடல, தன்னோடு கூட இருந்தவங்க போட்டதுனால அவளையும் துண்டாகிட்டான், வெட்டிப்பட்டான். எதுக்கு யோசிச்சு பார்ப்போம். நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட கையை நீட்ட, உனக்கு தைரியம் எப்படியா வந்துச்சு சொல்லிட்டு ரொம்ப கவனம். பிரியமான இவ்வளவு காலமா ஊழியம் செய்த, ஆனா இன்னைக்கு எல்லாம் இப்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக பயப்பட வேண்டிய சந்தர்ப்பம் உண்டாயிடுச்சு. ரொம்ப பயப்பட வேண்டியது, பயந்து ஊழியம் செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் இந்த நாட்களில் உண்டாயிடுச்சு. வசனத்தை பார்த்தாலே பயமா இருக்குது. ஆண்டவர் உணர்த்துற வெளிப்படுத்தலாம் பார்த்தா பயமா. ரொம்ப கவனம் கவனம் கவனம்.
அநேகர் கவனம் இல்லாம வாழ்கிற வாழ்க்கை, இஷ்டத்துக்கு யோசித்தது வேண்டாம், தப்பு. அது மாத்திரம் இல்ல, இரண்டாவதாக அடுத்ததாக லேவியராகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22 முதல் 24. லேவியராகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரைக்கும் பார்க்கும்போது the book of Leviticus chapter 9 verse 22 to 24. The book of Leviticus chapter 9 verse 22 to 24, 22, 23, 24, 22, 23, 24. லேவியராகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22, 24. பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து தான் பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கிட்டு அடுத்ததாக பார்க்கும்போது பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்போது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. சூப்பரா இருக்குது, நல்லா இருக்குது. அடுத்ததாக அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது வானத்திலிருந்து அக்கினியால் உத்தரவு தெய்வமே தெய்வம். அது எலியாவுக்கு மாத்திரம் இல்ல, மோசேக்கு அப்படிப்பட்ட நல்ல மனுஷன் ஆரோனை பார்த்தாங்க. அது மாத்திரம் இல்ல, ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஜனங்கள் மோசே ஆரோன் மாத்திரம் இல்ல, எல்லா மக்களும் அதை கண்டபோது ஆரவரித்து முகம் கப்பற விழுந்தாங்க. இது வரைக்கும் ரொம்ப சூப்பர். ஆனா அடுத்த அதிகாரத்தில் 1-2 வசனம் பார்க்கும்போது எச்சரிக்கை எச்சரிக்கை. பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாவும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவர்கள் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினி அவருடைய சன்னதியில் கொண்டு வந்தாங்க. கர்த்தர் சொல்லலப்பா, யோசிச்சு பாருங்க. ஆராதனை சும்மா இல்ல, தேவ சமூகத்தில் ஊழியம் செய்வது சும்மா இல்ல, கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாதது, கர்த்தர் சொல்லாதது, ஒரு மனுஷனால் அங்கீகரிக்கப்படாது. ஏன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? கிராஜுவேஷன், செகண்ட் டெடிகேஷன், மூன்றாவது ஆர்டினேஷன். ஏன் ஊழியக்காரர்கள் வச்சிருக்காங்க? யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு காலேஜ், பைபிள் காலேஜ் படிச்சு அந்த ஊழியக்காரர் உட்காந்து படிச்சு இத்தனை வருஷம் படிச்சு முடிச்சு உங்களை என்ன பண்ணாங்க? கிராஜுவேஷன், பிற்பாடு டெடிகேஷன், ஊழியத்துக்காக பிரதிஷ்டை பண்ணு. அதுக்கப்புறமா ஒரு 5 வருஷம் கழிச்சு என்ன பண்றாங்க? பிற்பாடு பார்க்கும்போது பண்ணாங்க ஆர்டினேஷன். கிராஜுவேஷன் ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ எத்தனை வருஷமோ படிச்ச கிராஜுவேஷன். ஏற்கனவே 4-5 வருஷங்கள் பிற்பாடு கிராஜுவேஷன். டெடிகேஷன் பார்க்கும்போது ஆஃப்டர் 1 இயர் கிராஜுவேஷன் அப்புறமா நீங்க எப்படி நீங்க ஊழியம் செய்றீங்க பார்க்கும்போது அப்புறம் டெடிகேட் பண்றாங்க 1 இயர் கழிச்சு. அந்த 1 இயர் கழிச்சு முடிச்ச பிற்பாடு அதுல இருந்து பார்க்கும்போது 5 இயர்ஸ் கழிச்சு தான் ஆர்டினேஷன் கொடுப்பாங்க. இன்னும் ஊழியத்தில் எப்படிக்கிறாங்க? இது சும்மா இல்லைங்க, இது மனுஷன் ஏற்படுத்தப்பட்டது இல்லைங்க. ஒரு போட்டு காட்டினது கன்வெக்ஷன், கான்வெகேஷன் அப்படின்னா யூஜி, ஆமா, அண்டர் கிராஜுவேட். கான்வெகேஷன் அது கிராஜுவேஷன், அப்புறமா டெடிகேஷன், அப்புறமா ஆர்டினேஷன், சேஷன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாக. இவ்வளவு தப்பாமா நீங்க நினைக்கிறீங்க, இவ்வளவு தூரம் சொல்லல, இப்பதான் சொல்றேன். சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் இல்லை, சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் உண்டாச்சு, சொல்றேன். சும்மா ஏற்படுத்தப்படலப்பா. அந்த அந்நிய அக்கினி நாமாவே ஒரு அக்கினி இறக்க முடியாது. நாமாவே நெருப்பு கொண்டு வந்து போட்டு தூப காமிச்சிடலாமே. நான் வீட்டில எல்லாம் பண்ணியிருப்போம். நான் கூட சின்ன வயசுல பார்க்கும்போது அம்மா அந்த காலத்துலலாம் அடுப்பு எரியும். அடுப்புல இருந்து நெருப்பெல்லாம் எடுத்து போட்டு தூப கலசத்தில் போட்டு அதில் சாம்பிராணி போட்டு அப்படியே ஏசுனாலுக்கு அப்படியே காமிச்சு வீடெல்லாம் ஃபுல்லாக காமிச்சு சாம்பிராணி போட்டு அப்படியே பண்ணிடுவாங்க. நான் பண்ணிக்கிறேன். இவன் யோசிச்சு பாருங்கப்பா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுமா. சில சமயத்தில் அம்மா பண்ணால் நெருப்பு கீழே கொட்டாது, நாங்கள் பண்ணால் நெருப்பு எங்கள் மேலே கொடிக்கும். தெரியாதுல்ல, ரைட்? இங்கே பார்ப்போம். அந்நிய அக்கினி என்ன பண்ணாரு? கொண்டு வந்தார். முதலாம் வருஷம் 1-2 வருஷம் வாசிங்க. 10ஆம் அதிகாரம். ஆரோனின் குமாரனாக நாதாவும் ஒரு நிமிஷம் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்கள் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சன்னதியில் கொண்டு வந்தாங்க. கர்த்தருடைய பிரசன்னத்திலேயே கொண்டு வந்துட்டாங்களாம். அடுத்த வசனம் 2ஆம் வசனம். அப்போது அக்கினி கர்த்தருடைய சன்னதியில் புறப்பட்டு அவர்களை யாரை பட்சிக்கணும்? பலிபீடத்தை பட்சிக்கணும், பலியை பட்சிக்கணும். ஆனா இவர்களையே பட்சித்தது. நினைச்சு பாருங்க. அப்போ கர்த்தருந்து வந்தாக்கு அவர் செத்தா, கர்த்தர் சன்னதியிலே செத்தாங்க. எவ்வளோ ஒரு கேவலம் ஆயிடுச்சு. ஆரோனுக்கு எவ்வளோ ஒரு வேதனை உண்டாயிடுச்சு.
கர்த்தர் கட்டளையிடாத காரியங்கள் செய்ய வேண்டாம். நிச்சயமாக முடிவுண்டு. நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்க வேண்டும். உன் நம்பிக்கை அப்போது வீண் போகாது. ஆனால் கர்த்தர் அனுமதிக்காத காரியத்தில் நம்ம நம்பிக்கை வைப்போம்னாக்கா நம்ம நம்பிக்கை அநேக வீணாகி போயிடும். பி கேர்ஃபுல், ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அது மாத்திரம் இல்லை, அடுத்ததாக பார்க்கும்போது மூன்றாவது எச்சரிப்பு என்ன பார்க்கும்போது என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 40 முதல் 45. என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 40 முதல் 45. The book of Numbers chapter 14 verse 40 to 45. The book of Numbers chapter 14 verse 45 to 40 to 45. 40 என்னாகும் 14ஆம் அதிகாரம், என்னாகும் 14ஆம் அதிகாரம் 40 முதல் 45 வரைக்கும் அங்கே பார்க்கும்போது அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலை மேல் உச்சல் ஏற துணிந்தாங்க. எப்பா மோசே சொன்னாரா? ஊழியக்காரர் சொன்னாரா? உங்கள் லீடர் சொன்னாரா உங்களை செய்ய சொல்லி? இல்லை, நீங்களாவே உங்களை பரிசுத்தம் பண்ணி நீங்களாவே இல்லைம்மா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதம்மா. மோசே அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளை மீறுகிறது என்ன? யார் உங்களுக்கு சொன்னது? யார் உங்களுக்கு சொன்னது? யார் உங்களுக்கு சொன்னது? நீங்களாவே சுய முயற்சி வேணாம்மா, சுய புத்தியின் மேல் சாயாமல் மூழ்கி இருந்த கர்த்தர் மேல நம்பிக்கையாக சொல்லப்படும். சுய புத்தியில் சாயக்கூடாது. அடுத்து சொல்றாரு, அவரை நோக்கி நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளை மீறுகிறது என்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. கர்த்தர் கட்டையிடாத அக்னி ஆக்கினி, கர்த்தர் கட்டையிடாத மலையில் என்ன பண்ண ஏற துணிக்கிறாங்க. கர்த்தர் சொல்லவே இல்லையே, உங்களை யார் ஏற்படுத்துறது? அடுத்தது, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதீங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, சத்துருக்கள் முன்பாக முறியடிக்கப்படாத ஏறி போகாதீங்க, கர்த்தர் நடுவில் இருக்க மாட்டார், இரார் சொல்றாரு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? கேட்கிற மாதிரி இல்லை, உதப்பட்ட சக்க ஊர்க்கா பத்த சொல்வது உதப்பட்டு தான் இவன் என்ன பண்ணுவான்? ஊர்க்காவை மாறுவான். அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறாங்க. தீர்க்கதரிசி சொல்றார் மோசே, அமலேக்கியரும் கானானியரும் உங்கள் முன்னே அங்கே இருக்கிறாங்க, பட்டயத்தால் விழுவீங்க. நீ கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார் என்றார். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிட்டீங்கம்மா. மோசேக்கு அடங்கி இருக்க உங்களால முடியலப்பா. தேவ மனுஷனுக்கு அடங்கி இருக்க உங்களால முடியலம்மா. அடங்கி இருக்க முடியல. உங்க வாழ்க்கையில இது சந்திக்கப்படுவீங்க. வசனம் நிறைவேறும். வார்த்தை வார்த்தை தான், சத்தியம் சத்தியம் தான். இதில் மாறவே மாறாது. கர்த்தர் அனுமதிக்காதது, தேவ மனுஷன் அனுமதிக்காத ஒரு காரியத்தை நம்மளால செய்யக்கூடாது. இது வாய்க்காது, முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இது என்ன தெரியுமா? இந்த நம்பிக்கை வீண் போயிடுச்சு. அடுத்தது, ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசையும் பாளையத்தை விட்டு விலகி போகல, கூட போவே இல்லை. அவங்க ஏற துணிஞ்சாங்க. ஆனா மோசையை போல கர்த்தருடைய பெட்டியும் போல. அப்போது அமலேக்கியரும் கானானியரும் மோசே சொன்னார்ல, அப்போ அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவளை முறிய அடித்து அவர் ஓர்பா மட்டும் துரத்தினாங்க. வெக்கப்பட்டு ஓடி வராங்க. இஸ்ரேல் மக்களே, தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை, ஆவிக்குரிய பிள்ளைகளே, வாழ்க்கையில நீங்க வெக்கப்பட்டு தலை குனிய கூடாதுமா. அடுத்தது திரும்பி ஓடக்கூடாது, அப்படி நிக்கணும். இப்ப நிக்க முடிய ஓடி கர்த்தர் கூட இருக்கணும், மோசே கூட இருக்கணும், தேவனுடைய பெட்டி இருக்கணும். மூன்றுமே இல்லை. உங்களுக்கு எப்படி அனுமதி? யாரும் அனுமதிச்சது? சுய புத்தி மேல் சாயாமல் மொழி எழுதிய கர்த்தர் நம்பிக்கையாதான் கால் சிக்கிக்கொள்ள அப்படி கர்த்தர் காப்பார். சுய புத்தி மேல சாயவே சாயாதீங்க, வேண்டாம். அந்த பிரச்சனை இப்படி சாய்ஞ்சு போன சுய புத்தியில் சாய்ஞ்சு போனா என்ன நடக்கும்? நாலாவது ஒரு மேட்டர் ஒன்று என்னன்னா, யோவானின் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், The Gospel of John chapter 21 verse 1 to 6. The Gospel of John chapter 21 verse 1 to 6. பிரியமானவர்களே, இது மிக மிக முக்கியமான காரியம். என்ன சொல்ற? இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது என்னன்னா, இயேசு மரித்து என்ன பண்ணாரு? உயிர் தேர்ந்தார். அவள் தான் இயேசுநாதர் தரிசனம் கொடுத்து போயிட்டாருப்பா, அவள் தான் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு ஒருத்தன் சொன்னா. சீமோன் பேதுரு, இவர் யார்? இவர் சைமன் பீட்டர். இவர் பார்க்கும்போது என்னன்னாக்கா, திதுமை எனப்பட்ட தோமா யாரு? பேதுருவும்
திதுமை எனப்பட்ட தோமாவும், அடுத்து கலிலேயா நாட்டில் கானா ஊரானாகிய நாத்தான் வேணும். ஆனால் பாவி நல்லவனாச்சடா நீ. அடுத்து செபதேவின் குமார் 2 பேர், அடுத்தது 2 பேர், அடுத்து அவருடைய சீஷல் வேறு 2 பேரும், மொத்தம் 7 பேர் என்ன பண்ணாங்க கூடி இருக்கும்போது அதில் சீமோன் சொன்னா, பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன். ஏப்பா மற்ற சீஷர்களே பேதுருவா அவங்க லீடரு, யார் அவங்க ஏற்படுத்துறதுமா? பேதுரு சொன்னாரு போயிடுவீங்களா? கர்த்தர் சொன்னாரா மீன் பிடிக்க போ சொன்னாரா? கர்த்தர் மீன் பிடிக்கவர்களை அழைத்து வந்து என்ன பண்ணாரு? மனுஷனை பிடிக்கலாம் வைத்தாரு. ஆனா ஆர்டர் சொல்ற இன்னொரு மீன் பிடிக்கிறது அது வேற மேட்ரு. ஆனா இப்போது ஆர்டர் அனுமதிக்கலையே. உங்களோடு கூட இருந்தவங்க தான்ப்பா, ஒரே கூட்டு விசுவாசிகள் தான்ப்பா. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னாக்கா கூட்டு விசுவாசிகள் தான். அது இவர் சொல்றாரு செய்யலாமா? அவர் சொன்னாருங்க, இவர் சொன்னாருங்க, அவர் தான் சொன்னாருங்க. நத்திங் கிடையாது. என்ன நடக்க போது பாருங்க. அப்போ பேதுரு சொல்றாரு, பேதுரு மற்றவரை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதுக்கு அவள் நாங்களும் உடனே வரும். ஏன்னா அவர் சீனியர் இல்லை, அவர் சீனியர் சிட்டிசன் இல்லை. இல்லைம்மா, அவர் சீனியராக இருந்தாலும் அவர் பின்பற்றி போகக்கூடாதுப்பா. கர்த்தரை தான்ப்பா பின்பற்றி போகணும். கர்த்தர் வார்த்தை தான் பின்பற்றி போகணும். கர்த்தர் வார்த்தை இல்லை, கர்த்தர் அனுமதி இல்லை. எருசலேமில் காத்துறங்கப்பா அப்படி சொன்னா மீன் பிடிக்க போறீங்க. போனா என்ன நடக்குது பாருங்க. பிற்பாடு பார்க்கும்போது என்ன சொல்றது? மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினாங்க. சூப்பர் தான். ஆண்டர் பார்த்துட்டு பேசாம வந்தார். நீ கர்த்தரை விட்டு விலைக்கு போகிறதோ பின்மாட்டில் போகிறதோ ஆண்டை பார்த்து சும்மா இருக்கிறார் நினச்சிருக்காதீங்க. பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குறாரு. இப்போ ஓகே ஓகே ஓகே. இப்போ அவர் தான் பார்வையாளர் இருப்பார், நீங்கள் பங்காளர். நீங்கள் பங்காளர் ஆகிட்டீங்க, அவர் பார்வையாளர் ஆகிட்டாரு. பார்த்துருக்காரு. பார்த்துட்டு வை 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 அப்படி அடிப்பா விசாரிக்கிறார். என்னப்பா பாருங்க, என்னப்பா பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவு ஏறினாங்க. அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. என்னடா ஒரு கோல் கூட போடல, வெட்டுடா, வெறுமை விளையாடுறீங்க, ஒரு கோல் கூட அடிக்க முடியல உங்களால. விடிய காலம் ஆன போது கரையில் இயேசு கரையில் நின்றார். ராத்திரி முழுசும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படல. இயேசு இல்லாத, இயேசு கிறிஸ்துவ வார்த்தை இல்லாம, இயேசு கிறிஸ்துவ அனுமதி இல்லாம, அவருடைய அழைப்பு இல்லாம, பெரிய அவருடைய அனுப்பப்படுதல் இல்லாம உங்க வாழ்க்கையில் இருக்கும்னாக்கா ஒன்றும் நத்திங். எல்லாமே லாஸ், எல்லாமே வேஸ்ட், எல்லாமே வேலைக்கே ஆகலை. கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற ஆசீர்வாதம் கூட போயிட்டு ஒண்ணுமே இல்லை. விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாது இருந்தார்கள். அடுத்ததாக இயேசு அவரை நோக்கி, பிள்ளைகளே என்ன கேட்கிறாரு? என் செல்ல பிள்ளைகளே, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்றத்தில் உண்டான்னு கேட்கிறார். எப்படி இருக்கும்? எரியதுல எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்கும். ஆகவே அவங்களே ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன் ஒன்றும் இல்லை? இயேசு இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் சண்டே ஸ்கூல் பாட்டு அல்லது கோரஸ் எல்லாம் பாடும். இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் இருக்கும். அது பார்க்கும்போது இயேசு இல்லாத இடத்துல பார்க்கும்போது ஒன்றும் இல்லை. புசிக்கிறது ஏதாவது உங்கள்கிட்ட உண்டான்னு கேட்குற. அதற்கு அவள் ஒன்றும் இல்லை என்றாங்க. எப்போ பார்த்தாலும் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்படி இல்லை, ஒன்றும் இல்லை. கையை பாருங்க, ஒன்றும் இல்லை. எப்போ அது ஒன்றும் இல்லை. இப்படி உதட்ட வந்து இப்படி பண்றது அசிங்கமா இருக்கு. ஒன்றும் இல்லை. என்ன யோசிச்சு பாருங்க. அப்போ ஏன்பா அப்படி பண்றீங்க? அசிங்கமா இல்லை. அடுத்து அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக, உங்க படவுக்கு வலது புறமாக போடுங்க. கர்த்தர் பார்க்கிறார். போக்கையும் வார்த்தையை கர்த்தர் பார்க்கிறார், பார்த்து கொடுக்கிறார், அறிகிறவர் இருக்கிறார். வலது புறமாக போடுங்க, அப்போது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டினால் அதை இழுக்க மாட்டாது என்றார்கள். போதும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து இல்லைன்னாக்கா, உங்களுக்கு தேவனுடைய பிரசனம் இல்லைன்னாக்கா, தேவனுடைய வார்த்தை இல்லைன்னாக்கா உங்களுக்கு ஒன்றும் வாய்க்காதுமா. இப்போ இந்த இடத்துல நிச்சயமாக முடிவு, நம்பிக்கை வீண் போகாது. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் இந்த மெசேஜ் இப்படியா கர்த்தர் கொடுத்தாரு? தெரியாது. ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கை எப்படியாகிறது. சற்று நம்ம நிதானத்தை பார்த்துக்கொள்வோம். அது மாத்திரம் இல்லை, அடுத்த பார்க்கும்போது 2 ராஜாக்கள் சக்சஸ்ஃபுல்லான காரியங்கள் சொல்றேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனம் வாசிப்பது. 2 Kings chapter 6 verse 1 to 7. 2 Kings chapter 6 verse 1 to 7. 1 முதல் 7 வசனம். 2 ராஜாக்கள்
6ஆம் அதிகாரம் 1 முதல் தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடனே குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமா இருக்குது, விசாலமா இடம் வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது, நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். என்ன கேட்குறீங்க? நீங்களே வீடு ஏற்படுத்தணும்னு நினைச்சீங்க, போங்கள். நான் ஞானி. அடுத்தது போங்கள். உடனே என்ன பண்ணாங்க? அவள் ஒருவன் என்ன பண்ணா, அவன் முந்திரி கொட்ட அவன் என்ன சொன்னாங்க, ஒருவன் நீர் தயவு செய்து ஒரு அடியாரோடே கூட வர வேண்டும். இவன் கேடி, இவன் கில்லாடி, இவன் சூப்பர்மேன். என்ன சொல்றாரு பார்க்கும்போது, எங்களோட கூட வர வேணும் என்றார். அதற்கு அவன் நான் வருகிறேன் என்று சொல்லி. யோசிச்சு பாருங்க, டிசிஷன் எடுக்க இது என்ன சொல்றாங்க, பிளான் பண்ணணும். உங்க டிசிஷன் வந்து எடுப்பது முன்பாகவே என்ன டிஸ்கஸ் பண்ணணும். உங்க டிசிஷன் எப்போ எடுக்கணும்னாக்கா, டிஸ்கஸ் பண்ண பிற்பாடு டிசிஷன் எடுத்துக்கணும். நீங்களாம் உடனே டிசிஷன் எடுத்து அப்புறம் டிஸ்கஸ் பண்ணாக்கா, நிறைய பேர் அப்படிதான் பண்ணுகிறீங்க. அப்படிதான் பண்றோம். முதல்ல எங்க பாஸ்டரை பிடிக்காது, முதலாகவே தீர்மானம் எடுத்துட்டு போய் சொன்னாக்கா ஓகே செய்யுங்கன்னு வர. ஆனா தீர்மானம் எடுக்காம, ஐயா இது செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு கேட்டா, இது செய்யணும் செய்யக்கூடாத தெளிவா சொல்வார். அல்லது நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் நான் சொல்றேன். போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தாக்க கர்த்தர் என்ன சொன்னாரு, இப்படி சொன்னாரியா, அதை செய்யுங்க. யோசிப்பா, கொண்டு கர்த்தரோடு பேசணும், ரெண்டாவது அவரும் அங்கீகரிக்கணும். இதான் எங்க அனுபவம். இதுதான் இது எலிசா நாட்கள் அப்படியே நடக்குது. என்ன நடக்குதுனாக்கா, சரி வருகிறேன் சொல்லிட்டு போயிட்டார். அவரோட கூட எலிசா என்ன பண்ணாரு, போன பிற்பாடு அவள் யோர்தான் நதி அருகே வந்த போது மரங்களை வெட்டினார்கள். வெட்டின பிற்பாடு ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன் ஐயோ என் ஆண்டவரே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். அது இரவலாக வாங்க வாங்கினது. உடனே நல்லா வேணும் அப்படின்னு சொல்லல. அடுத்து சொல்றாரு, தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என கூட தேவ மனுஷன் எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அது ஆங்கிலத்தில் அந்த இரும்பை என்ன பண்ணிச்சான், ஸ்விம் பண்ணி மேலே வந்துச்சான். யோசிச்சு பாருங்க, ஒரு மிராக்கிள் நடக்கணும்னாக்கா தேவ மனுஷன் அனுமதியோடு கூட, தேவ மனுஷன் ஆலோசனையோடு கூட, தேவ மனுஷனோடு கூட இருந்து ஒருமனப்பட்டு செய்கிறாங்க. பிரச்சனை வராதுன்னு சொல்ல பிரச்சனை வந்துச்சு, கஷ்டம் வராதுன்னு சொல்ல கஷ்டம் வந்துச்சு, ஆனால் அற்புதம் நடந்துச்சு. அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். கை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். கொஞ்சம் நினச்சி பாருங்க, அப்போ ஒரு மிராக்கிள் நடக்குமா, வாழ்க்கை நடக்குமா? என்ன காரணம்னாக்கா, தேவ மனிதன் கூட வர வேண்டும், தேவனை அனுமதிக்க வேண்டும். தேவன் அதை அற்புதங்களை செய்வார். நிச்சயமாக முடிவுண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அடுத்ததாக பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரைக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரைக்கும். The book of Matthew chapter 17 verse 24, 25, 26 and 27. மத்தேயு 17 24 முதல் 27 வரைக்கும் பார்க்கும்போது, அவர் கப்பர்நகூமிலே வந்தபோது வரிப்பணம் வாங்குறவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றார். எங்கள் போதகர் கரெக்டாக செலுத்துவார்ப்பா, வரிப்பணம்லாம் ஏமாற்றக்கூடாதுமா. அடுத்ததாக எதுக்க சொல்லுமா, தேவ நியமம் இல்லாமல், தேவனுடைய தீர்மானம் இல்லாமல், தேவ சித்தம் இல்லாமல் எந்த அதிகாரம் எழுப்பதில்லை. ஆகவே தேவனதை ஏற்படுத்த ரோமர் 13ஆம் அதிகாரம் 1-7 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். பிற்பாடு பார்க்கும்போது அவர் அடுத்த வசனம் 25 வசனம் வாசிக்கும்போது, அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, யோசிச்சு பாருங்க, சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது கேட்கிறார். பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியும் தங்கள் பிள்ளைகளிடத்திலா அந்நியரிடத்துல யாரிடத்துல வாங்குறாருன்னு கேட்டாங்க. அப்போ பேதுரு சொல்றாரு, அதுக்கு பேதுரு அந்நியரிடத்துல தான் வாங்குறாங்க என்றார். அப்படியானா இயேசு அவனை நோக்கி, அப்படி பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே? ஆமா சொன்னல, ஆமா. ஆகிலும் நாம் அவனுக்கு இடலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய், இப்போ எங்க அனுப்புறாரு இவரே அனுப்புறாரு, கடலுக்கு போய் தூண்டில் போடு, வலையை போடாத, படவுல போகாதப்பா. வேற ஒரு அனுபவம்,
தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்தில் கொடு என்றார். வரி பணத்தை கொடு. அவ்வேளையிலே அவ்வளோ யோசிச்சு பாருங்க. இப்போ அற்புதம் எப்போ நடக்கும்? பேதுரு வெளியில என்ன பேசுறார் என்பதை இயேசுப்பா அறிந்துகிறார். ஆனாலும் பேதுருட்ட காசு இல்லை, இயேசுப்பாட்டி காசு இல்லை. ஆனா இயேசுப்பா அற்புதம் செய்கிறார். நீ போய் செய்து பாரு. இந்த விஷயத்துல கூட அற்புதம் கர்த்தர் செய்வார். நிச்சயமாக முடிவுண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாம இருக்கிறாக்கா இயேசுப்பா கூட வர வேண்டும். இயேசு கிறிஸ்து இல்லாத அந்த இடத்துல மீன் பிடிக்க போனாங்க, ஒன்றும் அகப்படவில்லை, சாப்பிட ஒன்றும் இல்லை, இப்படியே ஆட்டினுக்க வேண்டியதான் வெறுங்கைய. அந்த இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அப்படி நிலைமை வரவே வராது. அடுத்ததாக பரவாயில்ல. கடைசியாக மத்தேயு மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35 முதல் 41 வரைக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35 முதல் 40. புக் ஆஃப் மார்க் சாப்டர் 4 verse 35 to 41. 35 முதல் 41 வரைக்கும் ஆகுது. அந்த சாயங்காலத்தில் அவர் அவளை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கறை போவோம் வாருங்கள். இந்த வார்த்தை ரொம்ப கவனம். யார் சொன்னாங்க? இயேசுப்பா சொன்னாங்க, வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போவோம். இயேசுங்க சொன்னாரு, நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம், நீங்க போங்கன்னு சொல்ல, நம்மளோடு கூட அவர் வருகிறாரு. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவும் அவரோடு கூட இருந்தது. அடுத்தங்க, அப்போது பலத்த காற்று உண்டாகி பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையினை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார். போன வாரம் நினைக்கிறேன், கவலைப்படுறவங்க மற்றவங்க கவலைப்பட வச்சுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த கவலை பாதிக்கல. அடுத்து கவலை அவர்கள் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இயேசுப்பா கூட வந்தார்னாக்கா இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அது பெர்மன் செய்ய பாடினாங்களே, உண்மையான கதை. இயேசுப்பா கூட வந்தா அற்புதம் நடக்கும்பா. இயேசுப்பா இல்லைன்னா இப்ப நிச்சயமாக முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இப்பதான்ப்பா நிறைவேறும். கர்த்தரை பற்றி பயத்தோடு இருக்கும்போது முடிவு வீண் போகாது. அவர் நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? தேவையற்ற பயம். ஏன் நீங்க பயப்பட்டீங்க? தெய்வ பயம் வேணுமா? தெய்வ பயம் இல்லைன்னா, தெய்வ பயம் இல்லைன்னா உங்க வாழ்க்கையில் என்ன உலக பிரகாரம் பயம் வந்துடும். தெய்வ பயம் இருந்தாதான் உலக பிரகாரமான காலத்தில் பயம் வராது. ஆனால் உலக பிரகாரமான காலம் இருக்கிறவங்களுக்கு தெய்வ பயமும் இருக்கல. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். யோசிச்சு பாருங்க, உங்கள் பரமபிதா கூட எல்லா பாரத்தையும் கர்த்தர் விலக்கி போடார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிழ்ந்தாங்க. உலக பிரகாரமான பயம் வாழ்க்கையில கலங்கடிக்கும். உலக பிரகாரமான பயம், அதை காட்டும் கர்த்தருக்கு பயப்படுங்க. உலகத்தில் செத்துருமோ, நம்ம அழிஞ்சிருவோம் அப்படின்னு இல்லைங்க. கர்த்தர் உங்க ஜீவனை கொடுப்பார். நம்ம அழைக்கிறவர் உண்மையில் அவர் அப்படியே செய்வார். கண்ணில் மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். வேதத்தை வாசித்து கண்டு போறேன். மீண்டுமாக நீதிமொழி 23ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும்போது, நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு சொன்னார். நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு. மனதை பாவையின் மேல் பொறாமை கொள்ள அது வேண்டாம். நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு நிச்சயமாக முடியும். நம்பிக்கை வீண் போகாது. என் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக சோத்திரம் கட்டாவே உண்மை துதிக்கிறப்பா, மகிமை படுத்துறியா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி தர்றப்பா. தகப்பனே, இந்த வார்த்தை இதை யோசிக்கும் போதுப்பா, இது மிகுந்த ஒரு எச்சரிப்பும் மிகுந்த ஒரு பயமும் அதுவே ஜாக்கிரதையும் எங்களுக்கு கொடுத்த விசுவாசமும் இந்த நம்பிக்கையும் கொடுத்ததுக்காக சோத்திரப்பா. நாங்கள் விழிப்பா இருக்க, ஜாக்கிரதையா இருக்க எங்களை தாழ்த்தி தரோம். நீ பொறுப்படுத்தலும் நாமத்துவத்தும் பெருகாட்சியும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை மகிழ்ந்திருக்க ஒரு உயிர்ப்பையும் பலப்படுத்தும் பாதுகாத்துலப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் ஊழலுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டியிருக்கிறார். நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவன் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு கூட காத்து வழிநடத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.